நிகழ்ச்சியின் அடுத்ததாக இன்னும் ஒரு 6 நிகழ்ச்சிகள் மட்டுமே இருக்கின்றது. இந்த 6 நிகழ்ச்சிகளுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாகிறது. உற்சாகப்படுத்தினால் மட்டுமே நம்மளுடைய குழந்தைகள் மிகவும் உற்சாகமாக ஆடுவார்கள். Using a mobile phone is not inherently bad. Here comes the actor of class 9 to demonstrate how people with a phone addiction experience anxiety and agitation. Let's watch it. செல்போன் இன்று உலகையே ஆட்டிப்படைக்கின்ற ஒரு நவீன கருவியாகும். இந்த செல்போனை எப்போது பயன்படுத்த வேண்டும், எதற்காக பயன்படுத்த வேண்டும், ஏன் பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றிய ஒரு விளக்கமான நாடகத்தினை நம்முடைய மாணவர்கள் உங்கள் கண் முன்னே கொண்டு வருவார்கள். செல்போன் எல்லாம் பயன்படுத்துறீங்களா? எல்லாருமே பயன்படுத்துறது இல்லையா? ஆண்ட்ராய்டு தானே யூஸ் பண்றீங்க எல்லாருமே? ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றதே இல்லையா? அட பாவிகளா, போய் சொல்லுவீங்க எல்லாருமே. அட பாவி, மொபைல் கோட்டு பார்த்துருப்பீங்க, மொபைல் பெட்டு பார்த்துருப்பீங்க. மொபைல் பெட்டு பார்த்துருக்கீங்களா? 24 hours ஃபோன் கைமா தான் இருக்கான். எவ்வளோ வயிறு பத்தி நெருங்கிய வயிறு. இவ்வளோ சொல்றேனே, ஏந்திருக்கானா பார்த்தீங்களா? ஏந்திரா. டேய், யாரா அவன்? உங்க அப்பன்டா. எவ்வளோ தடவை சொல்றது, வாண்டடா வராத வாட்ஸ்அப்ல வாடு. நைட் என்ன டின்னர்னு கேட்க வாண்டடா வராம வாட்ஸ்அப்ல வர்றது. வாட்ஸ்அப்லேயே போடு, தோசையா புரியாணி வாட்ஸ்அப்லேயே போடு, நான் ரிப்ளை பண்றேன், நீ சப்ளை பண்ண. அப்படி இருட்டில் என்னடா பண்ற? வெளிச்சத்துல வாழ்றோம், உங்களுக்கு தான் இருட்டை பார்த்து பயம். நான் இருட்டிலே வாழ்றேன்டா. என்ன டாவா, செருப்பால் அடிப்பேன். டப்மோஸ் பண்ணிட்டு இருக்கான்ப்பா. ஏய் ஸ்வீடி, யாரா அவன்? வெள்ளைக்கார மாதிரியே இருக்கான். அமெரிக்கன் ஃப்ரெண்டுப்பா. ஏய் ஸ்வீடி, ஹேவ் டின்னரா? அவன் பேர் என்ன? ஸ்வீடி. டேய், உன்னை நினைச்ச 2 நாளா சாப்பிடாம இருந்த டாடி என்ன ஒரு வார்த்தை சாப்பிட்டேன்னு கேட்டியா? டேய், பேசும்போது என் ஃபேஸை பார்த்து பேசுறான், ஃபேஸ்புக் பார்த்து பேசாதடா. நீ வேணா ஃபேஸ்புக்கு வா, ரெக்வஸ்ட் கொடு, அக்செப்ட் பண்ணி பேசிக்கலாம். என்ன நான் ஃபேஸ்புக் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கறதா? இப்பெல்லாம் நீ தற்கொலையா பிறப்பது தெரிஞ்சா நீ பிறந்த கஷ்டம் கொடுத்துருப்பேன்டா. இதெல்லாம் ஒரு மாடுலேஷனா? நல்லா பண்ண வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். எங்க மனசோர்ந்து பேசிட்டு இருக்க மாடுலேஷன் கேக்குதா? வேண்டாப்பா, போப்பா. டேய், உன் வாழ்க்கை இருட்டான ரொம்ப பயமா இருக்கா எனக்கு. எந்த நேரத்தில் வாய் வச்சானா தெரியலையா? ஈட்டு போச்சு, கரண்ட் போச்சியா? டேய், கரண்ட் போச்சா? கேண்டில் என்னடா பண்ணிட்டு இருக்க? கேண்டி கிரஷ் விளையாடிட்டு இருக்கேன். டேய், உன்னை புள்ளியா பார்த்தீங்கன்னா பில்டிங்ல கீழே வந்து செத்துருக்கலாம்டா. பா, ப்ளூ வெயில் கேம் விளையாடுப்பா, அவங்களே உன்னை கொண்டுருவாங்க. இல்லை திருந்தவே மாட்டேல்ல. இப்போ என்ன பிரச்சனை? இப்போ கரண்ட் வந்துடும். கரண்ட் வராது, 4 நாள் ஆகும். ஏன்? வெளியூருக்கு வந்து பார்த்தா தானே தெரியும். சென்னையில் மழை வந்து சென்னையே முழுங்கி போயிருக்கு. நீ போன்ல முழுங்கிருந்தா உனக்கு எப்படி தெரியும்? பா, இதுல சார்ஜ் இல்லப்பா, நான் சார்ஜ் போட்டாகணும். அதான் சொன்னேன்ல, 4 நாள் ஆகும். பா, லைக் கொடுத்தாகணும்ப்பா, இல்லைன்னா தப்பா நினைச்சுப்பாங்க. எந்த போன்லையும் சார்ஜ் இருக்காது. பா, எனக்கு போன் வேணும்ப்பா, ஐ வாண்ட் யூஸ்ப்பா. கரண்ட் இல்லப்பா. ஐயோ, இந்த போன் என் பையன் இப்படி ஆகிடுச்சு, என் பையன் இப்படி ஆயிட்டானே. பா, சார்ஜ்டா இருப்பா, சார்ஜ் போட்டுக்கிறேன். என்னடா வேட்டி உருவ மாதிரியே இருக்கு? சார்ஜ் போடுறாப்பா. டேய், அருணாக்க விடுறா. ஹலோ 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 ஹலோ. ஏய், ஓன்டே பேசுற, ஃபோனில் பேசுகிறேன். டேய், என் பையன் ஃபோனில் சார்ஜ் இல்லை, வீட்டில் கரண்ட் இல்லைடா. அவன் கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ண கூட பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறான்டா. எனக்கு இருக்க ஒரே பையனை இழந்துருந்து பயமாக இருக்குடா. என்னது, இடம் இருக்கா? செல்ஃபோன் மறுவாய் மயமா? அட்ரஸ் கொடு, இந்த உடனே போகிறேன். டேய் சேகரே, வெளியே போயிட்டலாம் வாடா. அங்க சார்ஜ் இருக்குமாப்பா? இருக்கும் வா. பா, வாட் யூஸ் திஸ் பா? கரண்ட் இல்லப்பா. செல்போனுக்கு தான் சார்ஜ் குறைஞ்சிருச்சா? உங்களுக்கு குறைஞ்சிருச்சு சார்ஜ்? இதத்தான் எதிர்பார்த்தோம் உங்ககிட்ட இருந்து. சார், உள்ள வரலாமா? கையில செல்போன் இருக்கா? இருக்கு சார். அதை எடுத்துட்டு போய் அந்த குப்பை தொட்டியில போட்டு வா. செல்போன் எதுக்கு சார் குப்பை தொட்டியில போடணும்? செல்போனை குப்பை தொட்டியில போடலனா ஒரு நாள் நீ குப்பை தொட்டிக்கு போக வேண்டி வரும். ஐயோ, உடனே போட்டுறேன் சார். டே சேகரே, வாடா. சார், சார்ஜர் இருக்கா? யாரா அவ? செல்போன் கடையா வச்சிருக்கா? இல்ல சார், அதெல்லாம் யூஸ் பண்ற போன் சார்.
கேமராக்கு ஒன்று, ஃபேஸ்புக் ஒன்று, யூடியூப்க்கு ஒன்று, வாட்ஸ்அப் இல்லை பெருமை வேற. டேய் அதெல்லாம் எடுத்து போய் குப்பை தொட்டியில போட்டுறா. அதெல்லாம் முடியாதுப்பா, தயவு செஞ்சு போடுறா. அதெல்லாம் முடியாதுப்பா. தயவு செஞ்சு போடுறா சேகர். சார் மழை வந்ததுனால வீட்டில் கேரண்ட் இல்லை சார். என் பையன் ஃபோனில் சுத்தமாக சார்ஜும் இல்லை சார். கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணல கூட அவனுக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆகிடுது சார். எனக்கு இருக்க ஒரே பையனை இறந்துடும், பயமாக இருக்குது சார். அவனை போய் காப்பாற்றுங்க சார். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார். சிக் வெக்கமா இல்ல? பிள்ளைங்களை பாசத்தை காட்டி வளர்க்க சொன்னா போனை காட்டி வளர்த்துருக்க. அவசரத்துக்கு தாண்டா செல்போன் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா நீங்க அவசரத்துக்கு போற இடத்துக்கெல்லாம் செல்போன் எடுத்துட்டு போறீங்கடா. தயவு செஞ்சு என் பையனை காப்பாற்றுறீங்க சார். சரி நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு சொல்லி அனுப்புறேன். ஓகே சார், கால் பண்ணுங்க சார். ஏய் இப்பதானா சொன்னேன், ஏன் நேர்ல எல்லாம் வந்து பார்க்க மாட்டீங்களா பிள்ளைங்கள? அதுவும் போன்ல தானா? முதல்ல நீங்க திருந்துங்கயா. சரி சார், வரேன் சார். பா போகாதப்பா, பார்த்திருப்பா. ஐ வாண்ட் யூஸ் திஸ் பா. கேரண்ட் இல்லப்பா. டேய் செல்போன்லாம் போட்டியா? போட்டேன் சார். எல்லா போனையும் போட்டேன் சார். எல்லா போனையும் போட்ட ஒருத்தன் மூஞ்ச பார்த்தே சொல்லுவேன்டா, அவன் ஐபோன் யூஸ் பண்றானா இல்ல கொரியன் செட் யூஸ் பண்றானான்னு. இதை எடுத்துட்டு போய் வெளியே போட்டு வாடா. சார் இதெல்லாம் முடியாது சார். இதை நான் புது படம் பார்ப்பேன் சார். இதெல்லாம் நான் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது சார். அதை தாண்டா நானும் சொல்றேன். வர புது படத்தெல்லாம் நீ செல்போன்ல பார்த்துட்டேன்னா சினிமாவே நம்பி இருக்கிற தொழிலாளரா எப்படிடா நிம்மதியா இருக்கும்? போய் போட்டு வாடா. டேய் செல்போன் அடிமைகளா வாங்கடா எல்லாம். பாத்தியா சார் நான் உங்கள்கிட்ட பேசலாமா? போய் பேசு. சார் ஃபோன் இருக்கா சார்? டேய் அவனே போனால நொந்து போயிருக்கான், அவன்கிட்ட போய் போன் கேட்கலாமா? அறிவில்ல உனக்கு? சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேத்து வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை. என்ன ஒரு அது வேற ஒண்ணும் இல்ல, 24 மணி நேரமும் காதுல ஹெட்செட் போட்டு கேட்டு அவன் காதுல இப்ப யாரோ பேசுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். அவன் அப்படிதான். சார் நான் உங்களை பார்க்கவே இல்லை. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். டேய் நான் தான் சொன்னல அப்படின்னு திரும்ப திரும்ப அவன்கிட்ட போய் ஏமாறுற. ஆமா புது ஃபோன் தான், புது ஃபோன் தான். வாங்க ஒரு செல்ஃபி. பரவாயில்ல இருக்கட்டும். செல்ஃபி எடுத்துக்கலாம். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். இது ஐஃபோன் இல்ல மை ஃபோன். வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். வாங்க நாக்கு நீட்டுங்க, அப்படியே நாக்கு நீட்டுங்க. இங்க லைட் இல்ல, நம்ம என்ன பண்ணலாம், மொட்டை மாடிக்கு போய்க்கலாம். இல்ல பரவாயில்ல வேணாம் சார். வாங்க சார், நீங்க அப்படியே தொங்குங்க, நம்ம அப்படியே செல்ஃபி எடுத்தா சூப்பரா இருக்கும். தொங்குங்க சார். சார் சார் இவர் என்ன சார் அப்பல இருந்து இப்படியே வச்சிருக்காரு? ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோமே. டேய் அவன் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லடா, ஐடில ஒர்க் பண்றான்டா. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். ஃபேஸ்புக்ல போட்டோ போட்டு போட்டு லைக் கேட்டு கேட்டு இந்த மாதிரி ஆயிட்டான். இப்போ என்ன சார் பண்றது? ஒன்றும் பண்ண வேணாம், அவன்கிட்ட போய் நான் லைக் போட்டேன்னு சொல்லு. சார் நான் லைக் போட்டேன். தெய்வமே நீங்க மகராசனா இருக்கணும். செல்போன் அத்தியாவசியத்துக்கு யூஸ் பண்ணுவோம், அனாவசியமா யூஸ் பண்ண மாட்டோம். செல்ஃபி எடுக்க மாட்டோம், செல்ஃபி எடுத்தா லைஃப் செல்ஃபி எடுக்காது. வைஃபை முக்கியம் இல்ல, லைஃப் தான் முக்கியம். போன் அத்தியாவசியத்துக்கு யூஸ் பண்ணுவோம், அனாவசியமா யூஸ் பண்ண மாட்டோம். சார் நான் இனிமேல் ஃபோனே எடுக்க மாட்டேன் சார். டேய் நான் யாரையும் செல்போன் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்ல, செல்போன் அவங்கள யூஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கணும் தான் நான் சொல்றேன். வணக்கம். அனைவருக்கும் எனது நன்றி மற்றும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முடிகின்ற தருவாயில் மிக நல்லதொரு கருத்தை மாணவர்களுக்கு வழங்கி சொல்லுங்க. செல்போனை பயன்படுத்துவீங்க எல்லாருமே அத்தியாவசியத்திற்கு பயன்படுத்துங்கள்.